ஹாய் எவ்ரிவன், இன்றைக்கி காலிஃப்ளவர் சப்பாத்தி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் 2 கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்துக்கிறேன். தேவையான அளவுக்கு உப்பு, கொஞ்சமாக நெய், ஒரு டீஸ்பூன் துருவின இஞ்சி, ஒரு டீஸ்பூன் பொடியாக நறுக்குன பூண்டு சேர்த்துக்கிறேன். வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன காலிஃப்ளவர்லேருந்து இந்த ஃப்ளாரட்ஸ் எல்லாம் தனியாக பிரித்து சுடு தண்ணியில் உப்பு போட்டு ஒரு 1/4 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். அதை வந்து தண்ணியை வடிச்சிட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கிறேன். மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு வந்து அரைக்கக்கூடாது. பல்ஸ் மோடில் வந்து ஒரு 5-6 தடவை அது நல்லா பொடியாக ஆகிற அளவுக்கு அதை நல்லா கிரேட் பண்ணிக்கலாம். ஸோ பார்த்திங்கன்னா வந்து நான் பல்ஸ் ஆப்ஷனில் வந்துட்டு கிரேட் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். நல்லா கையை வச்சு பார்த்தா உங்களுக்கு நொரனே இருக்கணும். ஆனால் வந்து ரொம்ப ஃபைன் பேஸ்ட்டாலாம் அரைச்சிடாதீங்க. பல்ஸ் மோடில் தான் பண்ணணும். அதே மாதிரி மிச்சம் இருக்க காலிஃப்ளவரையும் பண்ணிக்கிறேன். ஸோ இதோட அளவு பார்த்திங்கனாக்கா 2 கப் மாவு எடுத்திருக்கேன். நான் வந்து கிரேட் பண்ண காலிஃப்ளவர் வந்து 2.5 கப் அளவுக்கு வந்திருக்கு. ஃபஸ்ட்டு வந்து காலிஃப்ளவர் வந்து இந்த மாவு கூட சேர்த்து ப்ளெயினாக முதல்ல பிசைஞ்சிக்கலாம். ஏன்னா இதில் இருக்க தண்ணி வெளியே வரும்போதே வந்து உங்களுக்கு மாவில் கொஞ்சம் ஈரப்பதம் கிடச்சிடும். இப்போது தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து நம்ம ரெகுலராக சப்பாத்திக்கு எப்படி மாவு பிசைவோமோ அதே மாதிரி பிசைஞ்சிக்கலாம். கொஞ்சம் சாஃப்டாக பிசைஞ்சிக்கலாம். மாவு ரெடி ஆகிடுச்சு. இப்போ தனியாக எடுத்து வச்சுக்கிறேன். நம்ம எப்பயும் சப்பாத்தி போடுற மாதிரி மைதா இல்லை கோதுமை வச்சு நீங்கள் டஸ்டிங் யூஸ் பண்ணி சப்பாத்தி தேய்ச்சி எடுத்துக்கலாம். தேய்ச்சி சப்பாத்தி இந்த மாதிரி ஒரு இரும்பு கல்லில் போட்டு நீங்கள் சப்பாத்தி சுட்டு எடுத்துருங்க எப்பயும் போல். இந்த சப்பாத்தி வந்து இது இல்லை, ரெகுலராக எந்த சப்பாத்தி இருந்தாலும் நீங்கள் இந்த மாதிரி இரும்பு கல்லில் செஞ்சிங்கனாக்கா உங்களுக்கு இன்னும் கூட ஹெல்த்தியாக இருக்கும் நான்ஸ்டிக்கை விட. இதே மாதிரி மீதி இருக்க மாவு வச்சு சப்பாத்தி போட்டுக்கலாம். ஸோ அவ்வளோதான், ரொம்பவே குயிக்கான ஒரு ஹெல்த்தியான காலிஃப்ளவர் சப்பாத்தி ரெடி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.